மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. ஸோ இதுவரை நம்ம ஆக்சுவலாக டாடா பஞ்ச் பெட்ரோல் டர்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம். இப்போ இது சிஎன்ஜியில் ஒரு ஏஎம்டி வேரியண்ட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிஎன்ஜி வேரியண்ட், அதாவது ஏஎம்டி கேர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த சிஎன்ஜி வேரியண்ட் எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம். இந்த கார் எவ்வளோ சக்தி படைச்சது? ஏன்னா பொதுவாக பெட்ரோலோட சிஎன்ஜினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எஸ், பேப்பரில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம டர்போ பார்த்தோம் இல்லையா, அந்த டர்போ வந்து ஆக்சுவலாக 120 ஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 170 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய காராக இருந்தது. நல்ல சக்தி வாய்ந்த காராக இருந்தது. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, இதை வந்து மற்ற கார்களை போல நம்ம பெட்ரோலில் இது ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் தான் சிஎன்ஜிக்கு மாறணும் கிடையாது. எடுத்த எடுப்புலேயே இது வந்து நம்ம சிஎன்ஜியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் மோடில் வச்சு ஓட்டும் போது என்ன சக்தியை கொடுக்குது, இல்லை வந்து சிஎன்ஜி மோட் வச்சு என்ன சக்தியை கொடுக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய டாடா பஞ்சில் இந்த கூடிய நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த 1.2 லிட்டர் ரெவோட்ரான், அதே இன்ஜின் தான் இதுலையும் இருக்கு. இது சிஎன்ஜி மோட்ல வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு 73 ஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 103 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தும். இதுவே ஆக்சுவலாக எனக்கு சிஎன்ஜி வேணாம், எனக்கு இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்லேயே இதை செலுத்தணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்போ ஒரு சக்தி மேம்படும். அதாவது 87 ஹெச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு 115 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் இது வெளிப்படுத்தும். இந்த சிஎன்ஜி காரில் பொதுவாகவே ஆக்சுவலாக ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இல்லை சிலிண்டர் இருக்குது, அதுவும் ஒன்றுக்கு 2 சிலிண்டர் இருக்குது, ட்வின் சிலிண்டர்ஸ் இருக்குது. இந்த ட்வின் சிலிண்டர் இங்கே இருக்கிறதுனால என்னுடைய பூட் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ட்வின் சிலிண்டர் இருக்கிறதுல ஒரு நன்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் சிலிண்டராக இருக்கும்போது இது ஒரு நிறைய இடத்த வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஆக்குப்பை பண்ணிக்கும். இதுவே ட்வின் சிலிண்டராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சிதமாக காம்பாக்டாக இந்த இடத்துல பொருந்தி இருக்குது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ட்வின் சிலிண்டர். இந்த ட்வின் சிலிண்டர் இங்கே இருக்கிறதுனால இப்போது மற்ற கார்கள்லாம் வந்து 366 லிட்டர்ன்றதுதான் என்னுடைய கொள்ளளவு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ 200 216 இந்த லெவலுக்கு வந்து இப்போ குறுகிடுச்சு. நமக்கு இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 சிலிண்டர்கள் இருந்தாலும் கூட இங்கே ஆக்சுவலாக வந்து இன்னும் 2-3 பெட்டி படுக்கைகளை 2 பெட்டி ஒரு பை மாதிரி வைக்கிறதுக்கான இடம் இன்னமும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸ்பேர் டயர் எங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே கீழே வாங்க. இங்கே டயர் தெரியுதா? ஸ்பேர் டயர் தெரியுதா? ஸோ இந்த ஸ்பேர் டயர்ன்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. டாடா பஞ்ச் 2026 டர்போ பெட்ரோலில் பார்த்ததை போலவே இந்த சிஎன்ஜி காரில் என்ன நல்லா மாறி இருக்குன்னு பார்க்குறோம். பல விஷயங்கள் மாறல, பட் அந்த காரோட ஒப்பிடும்போது இந்த காரில் என்ன ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கியர் நாப் என்பது ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான டிஃப்ரென்ஸு. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான டிஃப்ரென்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே வந்து நெக்ஸானில் இருக்கக்கூடிய அதே ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் இதுவும். ஸோ இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் பிளஸ் இந்த சிஎன்ஜியோட சேர்ந்து எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக இந்த கார் உள் அலங்காரத்தில் இந்த கேபின்ல என்னென்னலாம் மாறி இருக்கின்றதை இங்கே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த டேஷ்போர்டு என்பது இரட்டை வண்ணத்தில் இருக்கு. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த கிரீம் இந்த கலர் இருக்கு இல்லையா, இதுல ஆக்சுவலா ஒரு மொசைக் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காருக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய இந்த டச் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ ஆக்சுவலா வளர்ந்துருக்கு. இது வந்து 10.25 இன்ச்சாக இப்போ வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்மார்ட் போனோட ரொம்ப சுலபமா இணைத்துக் கொள்ள முடியும். இல்ல ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற வசதிகள்லாம் ஒயர்லெஸ்ஸாவே பண்ண முடியும்ன்றது இன்னொரு வசதி. இந்த காரில் சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு அம்சம் என்பது என்னுடைய 360 டிகிரி கேமரா. இது இந்த 360 டிகிரி கேமரான்றது ஒரு நல்ல அடிஷன். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இருக்கு இல்லையா, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் என்பதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஏசி வசதி எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறோம். இந்த ஏசி வசதி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆக்சுவலா வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் கூல் அப்படின்னு ஒரு வசதி இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் கூல் வசதி பார்த்தீங்கன்னா மிக துரிதமான நேரத்திலேயே வந்து நம்ம காருக்குள்ள குளிர்ச்சி வந்துடும். இந்த ஏசி எப்படி இயக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நெக்ஸான்ல இருப்பதை போல ஒரு வசதி இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பிசிக்கல் திரை. இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தொடுதிரையாகவும் இருக்கிறது, அதே சமயத்துல இங்க ஒரு பிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இதை கொண்டு நம்ம இந்த ஏசியை நம்மளால இயக்க முடியும். இந்த டாடா பஞ்ச் பத்தி மட்டும் இந்த தை சப்போர்ட் வந்து கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கைக்கு இப்போ இந்த டாடா வந்து செவிசாய்த்து இருக்கிறது. இப்போ தை சப்போர்ட் இதற்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. ஸோ இதுல வாய்ஸ் அசிஸ்டட் ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப் இருக்கு, அதையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, இங்க சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல 2 பட்டன்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக இ கால், ஒன்று பி கால். பி கால்ன்றது வந்து பிரேக் டவுன் சர்வீஸ், இ கால்ன்றது எமர்ஜென்சி சர்வீஸ். இந்த ஆட்டோ டிமிங் IRVM என்பது ஒரு பாதுகாப்பு அம்சம். இப்போ டாடா ஸ்டேரிங் இருப்பதை போலவே இங்க ஒரு டிஜிட்டல் ஸ்டேரிங் வந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த டிஜிட்டல் ஸ்டேரிங்கோடைய தனித்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆன் பண்ணா இது ஒளிரக்கூடிய தன்மை படைத்தது. இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வளர்ந்து இருக்கிறது. 4 இன்ச்சாக இருந்தது, இப்போ 7 இன்ச்சாக வளர்ந்து இருக்கிறது. இதை தவிர்த்து இதோட இரு பக்கங்களிலும் ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர்லாம் வந்து ரொம்ப துல்லியமான வண்ணத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சென்ட்ரல் கன்சோல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது 65 வாட் கொண்ட ஒரு ஸ்பீட் சார்ஜிங்கான ஒரு சி டைப் போர்ட் இருக்கிறத பார்க்குறோம். அதே போலவே 12 வோல்ட்டுக்கு ஒரு பவர் அவுட்புட்டும் இங்க இருக்கு. அது மட்டும்
மட்டும் இல்ல, இங்க ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான வசதியும் கொடுத்திருக்காங்க. மேலும் 2 கப் ஹோல்டருக்கான வசதி இங்க இருக்கு. இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு சிறிதான ஒரு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. ஸோ இந்த டாடா பஞ்சுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் கதவுகள் இருக்குல்ல, இது 90 டிகிரிக்கு திறக்கும். ஸோ அதனால காருக்குள்ள வரதும் காருக்கு வெளியே போறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் இது. ஸோ இங்க ஏற்கனவே இருந்ததை விட சற்று இந்த இடத்துல தை சப்போர்ட் கூடுதலாக இருக்கு. ஏற்கனவே இது ஃபிளாட் ஃப்ளோர் தான். திரும்ப இந்த ஃபிளாட் ஃப்ளோர் என்பது ரொம்ப கண்டினியூ ஆகுது. அதனால ஒரு 3வது பயணி இடையில் இருந்தாலும் கூட அவருக்கு வசதி குறைவு இருக்காது. இந்த 2வது வரிசை சீட்ல இருக்கக்கூடிய பயணிகளுக்காக ஏசி வெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அளவுக்கு ஒரு சாய்மானம், நல்ல ரெக்ளைனிங் எஃபெக்ட் இருக்கு. அதே போலவே இங்க அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அதே போலவே இங்க ஒரு கிராப் ரயில் கொடுத்திருக்காங்க. இங்க இடதுபுறம் ஆக்சுவலா ஒரு கை வைப்பதற்கு ஒரு சின்ன இடம் இருக்கு. ஒருவேளை இந்த இடையில இருக்கக்கூடிய பயணி இல்லை என்றால் இங்க நம்ம இதை ஆம்ரெஸ்டாவும் பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் எதுவுமே கிடையாது. மற்றபடி இங்க காலை ஆக்சுவலா நல்ல நீட்டி உட்காருவதற்கு ரொம்ப வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கு. டாடா பஞ்ச் 2026 சிஎன்ஜி இன்ஜின் பொருத்தப்பட்ட இந்த கார் எப்படி செயல்படுகிறது பார்க்கலாமா? ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு. ஸோ உயிர் பெறுவதை பார்க்கிறோம். ஸ்டீரிங் உயிர் பெறுகிறது. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சரி எல்லாமே ஒரு வண்ண ஜாலங்களை காட்டி உயிர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்க நீங்க பாக்குற மாதிரியே இந்த கார் ஆன் ஆகும் போதே சிஎன்ஜில தான் ஆன் ஆகுது. அதே போலவே இங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயும் இது சிஎன்ஜி அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. சிஎன்ஜில இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். இந்த கார்ல இருக்கக்கூடியது நம்ம நெக்ஸான் போன்ற கார்ல இருக்கக்கூடிய அதே ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இது எப்படி செயல்படுதுன்றதை பார்க்கலாம். இது ஆக்சுவலா நம்ம மேனுவலாகவும் ஓட்ட முடியும், ஆட்டோமேட்டிக்காகவும் ஓட்ட முடியும். முதல்ல ஆட்டோமேட்டிக்கா வச்சு ஓட்டி பார்க்கலாம். மேனுவலா ஓட்டணும்னா ஆக்சுவலா நம்ம இந்த மோட்ல வச்சுட்டு நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக நம்ம கியரை மாத்திக்க முடியும். முதல்ல இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ஓட்டி பார்க்கலாம். அதாவது ஏஎம்டி வேரியன்ட் எப்படி இருக்கிறது. ஏன்னா இதுதான் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய புதிய வரவு. ஏற்கனவே சிஎன்ஜின்றது இருக்கு. இப்போ அதோட இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் சேர்ந்து இருக்கு. ஸோ அதுதான் புதுசு. இது எந்த அளவுக்கு சக்தி படைத்தாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். ஸோ இந்த கியர் மாறுவது என்பது எல்லா ஏஎம்டியும் போலவே ரொம்ப லைட்டா உணர முடியுது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் போதுமான அளவுக்கு ஒரு சக்தி கிடைக்காத நாம இங்க உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த சிஎன்ஜியில் கிடைக்கக்கூடிய பவர் சக்தி போதவில்லை அப்படின்னு நினைச்சோம்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார் ஒரு பெட்ரோலுக்கு மாறிடுது. ஸோ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் இருக்கக்கூடியது. இது எப்படி செயல்படுதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்பது 87 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 115 நியூட்டன் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ சிஎன்ஜியை விட இது பெட்டரானது தான். ஸோ கூடுதலாக இன்னும் சக்தி நம்ம கிடைக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஏஎம்டி என்பதால ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் மாறுவதை நம்மளால் லைட்டாக உணர முடிகிறது. அது பெரிய இஷ்யூ கிடையாது. ஏஎம்டியோடைய தன்மையே அதுதான். ஸோ இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டான பிக்கப் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறோம். இல்லை ஆக்சுவலாக உடனடியாக சக்தி வேணும் அப்படின்ட்டு நம்ம இந்த பெடலை முடிச்சோம்னா ஆக்சுவலா இதுலயே நிறைய சத்தம் கேட்குது. ஏன்னா இப்ப நம்ம இயக்கி கொண்டிருப்பது என்பது பெட்ரோல்ல. ஸோ அந்த சத்தம் இந்த கேபினுக்குள்ள வரதையும் நம்மளால கவனிக்க முடியுது. மற்றபடி சஸ்பென்ஷன் போன்ற மற்ற விஷயங்கள்ல பெட்ரோலுக்கு இதுக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. இந்த பெட்ரோல் வேரியன்ட்ல நம்ம பார்த்த அத்தனை நன்மைகளும் அத்தனை அனுகூலங்களும் இந்த சிஎன்ஜி வேரியன்ட்லயும் இருக்கு. டாடா பஞ்ச் 2026 சிஎன்ஜி. இந்த சிஎன்ஜி பொருத்தப்பட்ட இந்த வேரியன்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தான் பார்த்தோம். சிஎன்ஜி ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனா இதுல என்ன புதுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் கூடுதலாக சேர்ந்து இருக்கிறது. அதுதான் புதுமை, அதுதான் புதியது. அது எப்படி இருக்குன்னு தான் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதோடு ஏந்துதான் இந்த சிஎன்ஜியும் சேர்ந்து இயங்குகிறது. இது பாதுகாப்பு அம்சத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல்ல நம்ம என்னென்ன பாதுகாப்பெல்லாம் பார்த்தோமோ அத்தனை பாதுகாப்பு அம்சங்களும் இதிலும் இருக்கிறது. சிஎன்ஜின்றதுனால நிறைய கேள்விகளும் வரும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லும் விதத்துல ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படின்றாங்க நடந்ததுன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த சிஎன்ஜி கேஸ் இருக்கு இல்லையா, அந்த வாயு தானாகவே வெளியேறிவிடும். இல்ல இதுல வேற ஏதாவது லீக் இருக்குன்னு டிடெக்ட் ஆச்சுன்னா இப்ப என்ன ஆகுன்னா, சிஎன்ஜில இருந்து பெட்ரோலுக்கு தானாகவே இது இந்த கார் டாகல் ஆயிடும். ஸோ எந்த வகையில பார்த்தாலும் இந்த சிஎன்ஜி என்பது இதற்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடாக இருக்காது என்பதுதான் டாடா மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நகர்ப்புற சாலைகளை பொறுத்த மட்டும் ஒரு சக்தியினுடைய போதாமை நமக்கு வெளிப்படவில்லை. ஏன்னா நகர்ப்புறங்களில் எந்த அளவுக்கு ஸ்பீட் போக முடியும் நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு தான் போக முடியும். ஏஎம்டி கியர் பாக்ஸ் என்பதால ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியர் ஆக்சுவலா அது போகும்போது சற்றே ஒரு சின்ன தொய்வு இருக்கிற நம்மளால கவனிக்க முடியுது. ஆனா இது போக போக பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு குறையாக தென்படாது. மற்றபடி அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த சிஎன்ஜி என்பது இந்த டாடா பஞ்ச் வரிசைகளுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்று. அது இப்போது கிடைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.